வணக்கம். லைவ் சென்னை.com வீவர்ஸ். சென்னை பெங்களூர் புல்லட் ரயில் திட்டத்தில் சென்னையில் எங்கெங்கெல்லாம் ரயில்வே நிலையங்கள் வருகிறது என்பதை இந்த பதிவில் நாம் பார்ப்போம். பெங்களூர் மற்றும் சென்னை இடையிலான 306 கிலோமீட்டர் அதிவேக ரயில் திட்ட பணிகள் இறுதி கட்டத்தை எட்டியுள்ளன. இந்த திட்டம் செயல்பாட்டிற்கு வரும்போது இரு நகரங்களுக்கும் இடையிலான பயண நேரம் வெறும் 1 மணி நேரம் 13 நிமிடங்களாக குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெங்களூர் நகரின் நெரிசலான பகுதிகளை கருத்தில் கொண்டு பையப்பனப்பள்ளி மற்றும் ஒயிட்ஃபீல்ட் ஆகிய இடங்களில் 2 முக்கியமான சுரங்க ரயில் நிலையங்களை அமைக்க தேசிய அதிவேக ரயில் கழகம் திட்டமிட்டுள்ளது. 2026-2027 மத்திய பட்ஜெட்டில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்தும் வகையில் 7 புதிய அதிவேக ரயில் வழித்தடங்கள் நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்தார். சுமார் 4000 கிலோமீட்டர் தூரத்தை உள்ளடக்கிய இந்த திட்டங்களுக்காக ஏறத்தாழ ரூபாய் 16 லட்சம் கோடி முதலீடு செய்யப்படும் என மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். பெங்களூர் முதல் சென்னை இடையிலான இந்த ரயில் பாதை திட்டத்தில் அதிகபட்சமாக மணிக்கு 350 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதன் சராசரி வேகம் மணிக்கு 250 கிலோமீட்டராக இருக்கும். இந்த ரயில் பாதை பெரும்பாலும் மேம்பாலங்கள் வழியாக செல்லும். இருப்பினும் தொழில்நுட்ப காரணங்களுக்காக சில இடங்களில் சுரங்க பாதைகள் அமைக்கப்பட உள்ளன. பெங்களூரு நகருக்குள் ஒயிட்ஃபீல்டு முதல் பையப்பனஹள்ளி வரை சுமார் 12 கிலோமீட்டர் தூரத்திற்கு சுரங்கப்பாதை அமைய உள்ளது. இதேபோல சென்னை நகருக்குள் 2.5 கிலோமீட்டர் தூரத்திற்கும் ஆந்திர மாநிலம் சித்தூர் அருகே மொகிலி மலைப்பகுதியில் 11.5 கிலோமீட்டர் தூரத்திற்கும் சுரங்கப்பாதைகள் திட்டமிடப்பட்டுள்ளன. இந்த வழித்தடத்தில் அமைய உள்ள ரயில் நிலையங்களின் பட்டியல் தற்போது வெளியாகியுள்ளது. சென்னையில் சென்னை சென்ட்ரல், பூந்தமல்லி மற்றும் சென்னையின் 2வது விமான நிலையம் அமைய உள்ள பரந்தூர் ஆகிய இடங்களில் இந்த ரயில் நிலையங்கள் அமைய உள்ளன. ஆந்திராவில் சித்தூர், ராமபுரம் பகுதியிலும், கர்நாடகாவில் கோலார், ஷூடுகுலா, ஒயிட்ஃபீல்ட் மற்றும் பையப்பனஹள்ளி ஆகிய இடங்களிலும் ரயில் நிலையங்கள் திட்டமிடப்பட்டுள்ளன. இதில் சித்தூர் ரயில் நிலையமானது சித்தூர் மற்றும் வேலூர் ஆகிய இரு நகர மக்களுக்கும் எளிதாக பயன்படுத்தும் வகையில் இரண்டுக்கும் நடுவே அமைக்கப்பட உள்ளது. அதேபோல கோலார் நிலையம் கோலார் மற்றும் பங்காரப்பேட்டை மக்களுக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த முதல்கட்ட அறிவிப்பில் பெங்களூரு மைசூரு வழித்தடம் இடம்பெறவில்லை என்றாலும் இந்த திட்டம் கைவிடப்படவில்லை என்று அதிகாரிகள் விளக்கமளித்துள்ளார்கள். மைசூரு வழித்தடம் 2ஆம் கட்டத்தில் சேர்க்கப்படும். தற்போது பெங்களூரு மைசூரு இடையிலான விரைவு சாலை இருப்பதால் பயண நேரம் ஏற்கனவே குறைந்துள்ளது என்று அதிகாரிகள் தெரிவித்தார்கள். இந்த அதிவேக ரயில் திட்டம் செயல்பாட்டிற்கு வரும்போது சென்னை, பெங்களூர் மற்றும் ஹைதராபாத் ஆகிய நகரங்களுக்கு இடையே பயணம் செய்வது மிகவும் எளிமையானதாக மாறும். இது தென்னிந்தியாவில் பொருளாதார வளர்ச்சியில் ஒரு முக்கிய மைல்கல்லாக அமையும். முதலாவது சென்னை சென்ட்ரல். இந்த அதிவேக ரயில் பாதையின் தொடக்க இடமாக சென்னை சென்ட்ரல் அமையும். ஏற்கனவே உள்ள ரயில் நிலையத்திற்கு அருகிலேயே இதற்காக பிரத்யேக அதிவேக ரயில் நிலையம் அமைக்கப்பட உள்ளது. நகரின் மைய பகுதியில் அமைந்துள்ளதால் மெட்ரோ ரயில் மற்றும் புறநகர் ரயில்களுக்கு இணைப்பாக இது செயல்படும். புறநகர் ரயில்களுடன் இது இணைக்கப்படும். சென்னை மாநகரத்தின் நெரிசலை குறைக்க இங்கிருந்து ஒரு சிறிய தூரம் சுமார் 2.5 கிலோமீட்டர் ரயில் பாதை சுரங்கத்திற்குள் செல்லும். 2வது பூந்தமல்லி. சென்னை மாநகரத்தின் மேற்கு நுழைவாயிலாக கருதப்படும் பூந்தமல்லியில் ஒரு முக்கிய ரயில் நிலையம் அமைக்கப்பட உள்ளது. இது சென்னை மெட்ரோ ரயிலில் 2ஆம் கட்ட திட்டத்துடன் இணைக்கப்படும் என்பதால் மக்கள் மிகுந்த எதிர்பார்ப்பில் காத்து கொண்டிருக்கிறார்கள். 3வதாக பரந்தூர். சென்னையில் 2வது பெரிய சர்வதேச விமான நிலையம் பரந்தூரில் அமைக்கப்பட உள்ளதால் இந்த இடம் மிக முக்கியமான நிறுத்தமாக மாற்றப்பட்டுள்ளது. விமான நிலையத்திற்கு வரும் பயணிகள் நேரடியாக புல்லட் ரயில் மூலம் பெங்களூரு அல்லது சென்னை நகருக்கு செல்ல இந்த ரயில் நிலையம் வழிவகுக்கும். இது ஒரு மல்டி மாடல் போக்குவரத்து மையமாக செயல்படும். இந்த அதிவேக புல்லட் ரயில் செயல்பாட்டிற்கு வரும்பொழுது சென்னையிலிருந்து பெங்களூருக்கு 1 மணி நேரம் 13 நிமிடங்களில் சென்று விடலாம். அதேபோல சென்னையிலிருந்து ஹைதராபாத்துக்கு 2 மணி நேரம் 55 நிமிடங்களில் திருப்பதி வழியாக சென்று விடலாம். அதேபோல சென்னையிலிருந்து ஒயிட்ஃபீல்டுக்கு சுமார்
1 மணி நேரத்திற்கு சென்றுவிட முடியும். இந்த வழித்தடத்தில் ரயில்கள் சராசரியாக மணிக்கு 250 கிலோமீட்டர் வேகத்தில் இயங்கும். தொடக்கத்தில் ரயில்கள் சென்னையிலிருந்து புறப்பட்டு பூந்தமல்லி, பரந்தூர் வழியாக ஆந்திர மாநிலம் சித்தூர் மற்றும் கர்நாடகாவின் கோலார் வழியாக பெங்களூருவை இறுதியாக வந்தடையும். இந்த சென்னை டு பெங்களூர் அதிவேக புல்லட் ரயில் திட்டத்தை பற்றிய உங்களது கருத்துக்களை இந்த காணொளியின் கருத்து பக்கத்தில் தெரிவிக்கவும். நன்றி, வணக்கம்.